திருச்சி மாவட்டம் ஏலூர்பட்டி வட்டாரம், ஏலூர்பட்டி கிராமத்தை சேர்ந்த சஞ்சீவபுரங்கிற கிராமத்தில் விவசாயி விமல்ராஜ் அப்படிங்கிறவங்க தோட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த தோட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மரவள்ளி பயிர் சரியாக தலையில் ரொம்ப வளராமல் இருக்குது, வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. இதை அழிச்சிடலாமா அல்லது தொடர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தோன்னே இதுக்கு சத்து பற்றாக்குறை மற்றும் வேர் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு, இதுக்கு ரூட்ஸ் அண்ட் டானிக் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், கூட வந்து நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்கிறனால நியூட்ரோமென்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு பிறகு அவர் ஒரு ஏக்கராவுக்கு 2 லிட்டரு ப்ளஸ் 1 லிட்டர் நியூட்ரோமென்ஸ் கலந்து கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது ஒரு 15 நாள் கழித்து அவர் ஃபோன் பண்ணார். எப்படிங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அருமையாக இருக்குங்க, நல்லா தளவு கொடுத்து வந்துருச்சு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நான் இப்போ வரும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் இருக்கணும் அப்போ இன்றைக்கி வந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல, அந்தளவுக்கு நல்ல வளர்ச்சி. 2 அடி 1.5 அடி 2 அடி 3 அடி இருந்த பயிரெலாம் இன்றைக்கி வந்து 6 அடி வரலும் நல்லா வளர்ந்துருக்கு. 30 நாளில் இது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். இது எந்த ஊர்? இது மின்னத்தம்பட்டிங்க. மின்னத்தம்பட்டினா சஞ்சீவபுரத்துக்கும் பக்கத்தில். சஞ்சீவபுரத்துக்கு மின்னத்தம்பட்டிக்கு சென்டர்லாங்க. அப்போ அதில் வர்றது வந்து ஏலூர்பட்டிக்கு 5 கிலோமீட்டருங்க. ஆமாங்க. அந்த இந்த தோட்டத்துக்காரர் ஓனர் பேர் விமல்ராஜ். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நான் கார் டிரைவராக இருக்குங்க. காட்டு வேலையும் பார்த்துக்கிறேங்க. காட்டு வேலையும் பார்த்துக்கிறீங்க, வண்டி அவருக்கு ஓட்டணும். வண்டியை ஓட்டுங்க. ஆமாங்க. இந்த காட்டு போன தரம் எதுக்காக இந்த மருந்து வந்து வாங்கி விட்டீங்க? ரூட் சைம் மருந்து வாங்கி விட்டோம்னா செடி வளருமா இல்லை வராதா இல்லை செத்து போயிருமா என்னன்னு வாங்கி விட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுங்க. சரி. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செடி ஆளுக்கு மேலே இருக்குது. ஆளுக்கு மேலே இல்லை, அப்போ வந்து எந்த அளவுக்கு இருந்தது செடி? அப்போ வந்து நமக்கு இடுப்பு கீழே இருந்துச்சுங்க. இடுப்பு கீழே மற்ற பக்கம் இருந்தது. இந்த இடத்துல இந்த கை சொல்கிறேன் இல்லையா? ஆமாங்க. இந்த இடத்துல எப்படி இருந்தது? அதுக்கு ரொம்ப கீழே இருந்துச்சுங்க. ரொம்ப கீழே இருந்தது. ஒரு கீழே தான் இருந்தது. ஒரு அடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆமாங்க. சரி. பிறகு விட்டதுக்கப்புறம் இப்போ செடி வந்து விட்டு வருமா வராதானே இப்போ நல்லா வந்துருச்சுங்க. நல்லா வந்துருச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நல்லா வளர்ச்சி இருக்குங்க. சரி. பயிர் அந்த தலையெல்லாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தலைனா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் செம்பட்ட மாதிரி இருந்துச்சுங்க. மஞ்சள் கலர்ல இருந்துச்சு, வெளுத்து போயிருந்துச்சு. இப்போ வந்து நல்லா கருகருன்னு இருக்குங்க. அந்த இடத்துல சைனிங்காக இருக்குங்க. இப்போ வந்து மொத்தம் எத்தனை லிட்டர்? இந்த 6 ஏக்கராவுக்கு எத்தனை லிட்டர் ரூட் சைம் விட்டீங்க? டைம் வந்து 12 லிட்டர் விட்டாங்க. இது வந்து நியூட்ராமின்ஸ் வந்து 6 லிட்டர் விட்டாங்க. ஆமாங்க. இந்த இதில் 12 இது 6 விட்டு இப்போ இது எத்தனை நாள் ஆகுதுங்க? இப்போ விட்டு இப்போ ஒரு 25 to 30 நாள். 30 நாள் இருக்குங்க. சரி. 30 நாளில் இந்த வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குங்க. ஓகே, ரைட்டு. 85 26 88 53 15